ஏமா ஏன் நயன்தாரா செஞ்ச நாப்கின் தான் வாங்கணும் உங்களுக்கு ஏதாவது ரூலா? இல்லையே, ஏற்கனவே இல்லை. எவ்வளோ சீப்பாக 5 ரூபாய்க்கு கிடைக்குதுமா நாப்கின். ஏன் நயன்தாரா அது 240 ரூபாய்க்கு விற்கிறது? உங்களுக்கு பண்ணாங்க. அதை அம்பானி பொண்ணுக்கும் அதானி பொண்ணுக்கும் பண்ணதுமா அது. நீங்கள் அதில் போய் முட்டிக்கிட்டு 5 ரூபாய்க்கு கிடைக்கலன்னு சொல்லுங்க, தப்பு. கிடைக்கும் போது நீங்கள் ஏன் போறீங்க? கலாச்சாரம் மாதிரி தான். 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் இட்லி வாங்கினீங்கன்னா 200 ரூபா தான், 300 ரூபா தான். டீ கடையில் வந்து 10 ரூபாய்க்கு கொடுக்குறானேன்னு 5 ஸ்டாரில் போய் கேட்கக்கூடாது. 5 ஸ்டார் பண்ணுறது வந்து கோடீஸ்வரனுக்கு. ஏன் உங்களை யாரும் அங்கே போக சொல்லுங்க? 5 ரூபாய்க்கு கிடைக்கும் போது உங்கள் கொடுப்படுத்து நயன்தாரா சொல்கிற 250 ரூபாய்க்கு வாங்கணுன்னாக்கா உங்கள் திமிர். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்? குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ரீசெண்டாக நடிகை நயன்தாரா வந்து ஐபிஸ்கஸ்க்கும் சர்க்கரை நோய்க்கும் சம்மந்தம் இருக்கிறதா ஒரு போஸ்ட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து சர்ச்சையை கிளப்பியிருக்கு. தொடர்ந்து பிரபலங்கள் வந்து அப்பப்போ மருத்துவர் ஆகிற போக்கு வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதை பற்றி இன்னைக்கு விரிவாக பேச போகிறோம். மருத்துவர் காந்தராஜ் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சார். சார், ஐபிஸ்கஸ் டீ, சர்க்கரை நோய், இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? சத்தியமாக எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அந்த வைத்தியத்தை படிக்கலை. நாங்கள் படித்த அலோபதியில் வந்து ஹைபிஸ்கஸ் இருக்குது. தமிழில் செம்பருத்தி. செம்பருத்தி பூ எல்லா இடத்துலையும் விளையக்கூடிய ஒரு பொருள். ஒரு அடிப்படை விஷயம் என்னன்னா, பூமியில் படைக்கப்பட்டிருக்கிற எல்லா பொருளுக்குமே பூமியில் இருக்கின்ற எல்லா இதுக்கும் பயன்படும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, மிருகங்கள் மாடு ஆடு இதெல்லாம் வந்து வயலில் மேயுது. வயலில் மேயும் போது அங்கேயே சாணி போடுது. அந்த சாணி வயலுக்கு உரம். ஸோ இது தனக்கு தீனி கொடுக்குற இதுக்கு வந்து தான் திருப்பி கொடுத்துடுது. அப்புறம் தண்ணி வருது. அந்த தண்ணி வந்தாக்கா அந்த தண்ணி உரியுது. அந்த தண்ணி உறிஞ்சி பயிர்கள் வளருது. பயிர்கள் வளர்ந்து அந்த இலையில இருந்து வர்ற இது தான் ஆவியாக மாறி மேகமாக மாறி மறுபடியும் மழையாக வருது. அது மாதிரி இப்போ நம்ம செடியை சாப்பிட்றோம், அது மிருகங்களை சாப்பிட்றோம், அதுங்களுக்கு நம்ம பயன்படுறோம், அதுங்களை வச்சு வளர்த்துறோம். அது மாதிரி பரஸ்பர உதவியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகப்பாம்பு இருக்குது. நாகப்பாம்பு விஷம் கொத்துச்சுன்னா செத்து போடுவோம். பாம்பு வந்து மனித இனத்துக்கே விரோதிங்கிற மாதிரி நம்ம இருக்கிறோம். எங்கள் அலோபதி மெடிசனில் அந்த நாகப்பாம்பினுடைய விஷத்தில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை எடுத்து புற்றுநோய்க்கு வைத்தியம் பண்ணுறோம். ஸோ அதுக்காக பாம்பை வளர்த்த சொல்கிறோம். ஆக எதுவுமே நமக்கு விரோதம் இல்லை. எட்டிக்காயின்னு ஒன்று இருக்குது, சாப்பிட்டா செத்து போடுவோம். எப்படி இருக்கும் தெரியுமா? பழம் பார்த்துருக்கோம், நீங்கள் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. அப்படியே செவன்னு இருக்கும். மஞ்சள் நிறம், அங்கங்கே சிவப்பாக இருக்கும். அப்படி டிசைன் பண்ண மாதிரி இருக்கும், பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணும். சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் கதை முடிஞ்சிடும். அவ்வளோ விஷம். பல விஷ முறிவுகளுக்கு அந்த எட்டி பழத்தினுடைய விதையை எடுத்து பல மருந்துகள் நம்ம தயாரிக்கிறோம். எதுவுமே இங்கே வீண் கிடையாது. பரஸ்பரம் ஒன்றுக்கு ஒன்று பயன்படுறது தான். அது மாதிரி செம்பருத்திக்கு சில பலன்கள் இருக்கலாம். அந்த பலன்கள் எங்களுக்கு தெரியாது. நயன்தாரா ஒருவேளை அதுக்கு படித்தவங்களாக இருக்கலாம், அவங்க சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம். அது நம்புறவங்க நம்பி சாப்பிட்றவங்க சாப்பிடட்டும். அதுக்கு நம்ம தடை சொல்லலை. அவங்க ஒரு புது வியாபாரம் ஆரம்பிச்சிருக்காங்க. வெற்றி அடைஞ்சா அடையிட்டு. ஏன்னா இதுக்கு மேலே பதஞ்சலின்னு ஒரு முனிவர்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியான ஒரு ஆசாமி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கார். மோடிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். பல்வேறு வகையான மருந்துகளை தயாரித்தார். சாவே வராதுன்னாரு. கொரோனா வந்த உடனே முதல்ல போய் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டில் படுத்துக்கிட்டவர் அவர் தான். ஏன் பதஞ்சலி மருந்து சாப்பிட்டா ஊரே காப்பாற்றிடுவோம் சொன்னீங்க, என்ன ஆன? முதல்ல போய் அதுக்கு 4000 கோடிக்கு மேலே மக்கள் வரிப்பணத்தை எடுத்து கொடுத்த அமித்ஷா அவர்கிட்ட மருந்து சாப்பிடல, ஆல் இண்டியா ஸ்டோர் போய் தான் மறுத்துக்கிட்டார் கொரோனா வந்த போது. இதெல்லாம் ஒரு நடிகைங்கிற முறையில் நம்ம தமிழ்நாடு சொல்லவே வேண்டியதில்லை. உடனே நயன்தாரா மருந்துன்னுவாங்க. போய் வாங்கி சாப்பிட்றவங்க பிழைக்கிட்டும், போகிறவங்க போட்டோம். அது அவங்க தலைவிதி. எங்களை பொறுத்தவரையில் அதை பற்றி நாங்கள் கருத்து சொல்ல முடியாது. அது தொடர்பான மருத்துவம் எனக்கு தெரியாது. அதனால் அவங்க சொல்கிறது சரியாக இருக்கலாம். எங்கள் மருத்துவத்தில் அதுக்கான ஆதாரம் கிடையாது. எங்களை கேட்டீங்கன்னா எங்களுக்கு தெரியாது. அந்த அம்மா சொல்கிறாங்க, நம்புங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதோ அது உங்கள் தலைவிதி. அவ்வளோ. அப்போ இந்த ஐபிஸ்கஸ் டீன்றது ஒரு நிஜமாவே மருத்துவ கன்சர்னோட சொன்னதா? அப்படி இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக இதை சொல்லியிருக்காங்க? இருக்கலாம், பிஸ்னஸாகவும் இருக்கலாம், எல்லாமாவும் இருக்கலாம். நான் தான் சொல்கிறேனே, பூமியில் இருக்கிற எந்த பொருளுமே உபயோகம் இல்லாத பொருளே கிடையாது.
அப்படியே ஹைபிஸ்கஸுக்கு வந்து ஒரு செம்பருத்தியை வந்து தேங்காய் எண்ணெயில் போடுவாங்க. கிருசலாங்கண்ணி செம்பருத்தி எல்லாம் போட்டு தலைமுடி வளர்கிறதுக்கு அதை பயன்படுத்துகிறத நான் பார்த்துருக்கேன். அது நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் முடியெல்லாம் கொண்டு போய் இதானதெல்லாம் அது வேறு விஷயம். பலன் இருக்குதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. எங்கள் மருத்துவத்தில் அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. அதை பற்றி நாங்கள் பேசுறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் அதை பயன்படுத்துறது இல்லை, அவ்வளோதான். செர்பன்டினா, ரவோல்ஃபியா செர்பன்டினான் இருக்குது, சர்பகந்தின்னு பேர் தமிழில். அது வந்து நாங்கள் ஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். செப்பாசிலுங்கிற மருந்தெல்லாம் செய்கிறோம். ரத்த கொதிப்புக்கு அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அது ஒரிஜினலாக தமிழ் மூலிகை சர்பகந்திங்கிறது தான் அது, அதில் செய்கிறது தான் அது. அது மாதிரி பல மருந்துகள் நிறையா இருக்குது. அலோபதி வந்து இலைகளையும் தலைகளையும் பயன்படுத்தி கெமிக்கலையும் பயன்படுத்தி எல்லாத்தையுமே செய்யுது. மற்ற இந்திய மருத்துவத்தில் வந்து கெமிக்கலை பயன்படுத்துகிற மருந்துகளே கிடையாது. யுனானி ஆகட்டும், ஆயுர்வேதா ஆகட்டும், சித்தா ஆகட்டும், இது மூணுலேயுமே கெமிக்கல்ஸை பயன்படுத்துகிற. அலோபதி மருத்துவத்தில் தான் மூலிகையும் பயன்படுத்தப்படுகிறது, கெமிக்கல்ஸும் பயன்படுத்துது, ரசாயனங்களும் பயன்படுத்தப்படுது. அதனால தான் அது எங்கெங்கேயோ வளர்ந்துக்கிட்டு போகுது, புதுசு புதிய கண்டுபிடிப்புகள். இதை நம்ம சொல்கிறதுக்கான ஆதாரங்கள் இருந்ததுன்னா அவங்க காட்டட்டும், அது கேள்விகளுக்கு பதில் சொல்லட்டும். அந்த ஒரு ட்ரக் இது சென்டர் இருக்குது, அந்த அந்த எஃப்டிஏல கொடுங்க, ஃபுட் அண்ட் ட்ரக் டிபார்ட்மெண்ட்டில் கொடுங்க. அது ஓகேன்னு சொல்லி அவங்க சர்டிஃபை பண்ணாக்க பயன்படுத்துறது நாமே எதுக்கு போகிறோம்? ஓகே சார். இப்போ பிரபலங்கள்லாம் தொடர்ச்சியாக அப்பப்போ மருத்துவர்களாக மாறுற போக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கு. இது வந்து எவ்வளோ ஆபத்தானது சொசைட்டிக்கு? இதுக்கு உங்களோட கருத்து என்ன ஒரு மருத்துவரா? இது உலகத்திலே மிக சுலபமான தொழில் வந்து மருத்துவம் தான். ஒருத்தர் உடம்பு சரியில்லாம் படுத்துக்கிட்டு பாருங்க, அவன் நான் கொஞ்சம் லேசாக ஜோரான உடனே வீட்டில் இருக்கிற சமையல்காரர்லேருந்து அத்தனை பேர் ஆளுக்கு ஒரு மருத்துவத்தை சொல்லுவாங்க. இதை அரைச்சி போட்டு கொஞ்சம் தண்ணியை தளன்னு கொடிக்க விட்டு அதில் கொஞ்சோண்டு ஒரு வெண்ணெயை சேர்த்து கொஞ்சம் மாங்காய் ஊறுகாயை சேர்த்து குடிச்சின்னா 2 நிமிஷத்தில் சரியாயிடும். இது மாதிரி மருத்துவம்லாம் உடனே சொல்லுவாங்க. அது ஆளாளுக்கு ஒரு மருந்து சொல்லுவாங்க. அவன் சாவர மாதிரி ஆகிட்டாங்க, அந்த பக்கம் யாரும் வர மாட்டாங்க. எங்களுக்கு வர்ற பிரச்சனை என்னென்னா, இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு கடைசியாக ஒன்றும் முடியலன்னு தான் குத்துயிரும் கொலையுரமாக கொண்டு எங்ககிட்ட போடுவாங்க. அந்த சமயத்தில் இந்த மருந்துகள், இந்த மாதிரியான தவறான மருந்துகளால் ஏற்பட்ட பாதிப்பை நீக்கிட்டு தான் வியாதிக்கே நாங்கள் போக முடியும். கடைசியில் என்ன ஆகுனா எங்ககிட்ட வந்து அவன் செத்து போவான், எங்களை பிடிச்சி உதப்பாங்க முக்கால்வாசி. அதனால் இந்த விஷயத்தில் வந்து அந்த அம்மா ஒரு நடிகைங்கிறதுக்காக இது பிரபலம் ஆகிருக்குது. நடிகை பார்த்துட்டு அந்த கவர்ச்சியில் மயங்கி நீ சாப்பிட்டாக்கா அதுவும் தலை எழுத்து. அதை பற்றி விசாரிங்க, எஃப்டிஏல சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு மருந்து கொடுக்குது, இது சாப்பிட்லாமா கூடாதாங்கிறதுக்கு நீங்கள் அரசாங்கம் இதில் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். மருத்துவ சங்கம் அதை கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ மெடிக்கல் கவுன்சில் இதிலேருந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் இதை வந்து கவர்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதில் தமிழ்நாடு கவுன்சில் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ஷன் எடுக்கலாம். அதை ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய இதை யூஸ்ஃபுல்னஸை பார்க்கணும்ப்பா. நிஜமாகவே பயன் தரதாங்க யூஸ் பண்ணுங்க. இன்னொரு உதாரணம் உங்களுக்கு கேட்காம நான் சொல்லிடுறேன். எய்ட்ஸ் வந்தபோது எய்ட்ஸுக்கு எங்ககிட்ட மருந்து இல்லை, அலோபதி இல்லை, மரணம் தான் அப்படின்ட்டோம் நாங்கள். அப்போ வந்து சித்த வைத்தியர்கள் வந்து எங்ககிட்ட குருதிப்பாண்டுன்னு ஒரு இது இருக்குது, அதில் எங்களுக்கு சில மருந்துகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை சொன்னவங்க யாருனாக்கா இந்தியன் மெடிக்கல் இம்கேப்ஸ் அப்படின்னு சொல்லி இந்திய மருத்துவத்துக்காக இருக்கிற அரசாங்கத்தினுடைய அரசாங்க அதிகாரிகள், அந்த சித்த வைத்தியம் படித்தவங்க, ஆயுர்வேதம் படித்தவங்க, அவங்க வந்து அதை வந்து ஹெல்த் செக்ரட்டரி இன்பசாகரன் அப்படிங்கிறவர் இருந்தார், அவர்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்போ வந்து நான் ஒரு அதிகாரி, ராதாகிருஷ்ணன் ஒரு அதிகாரி, நாங்கள் 2 பேரும் எங்கள் 2 பேர்த்தையும் கூப்பிட்டார். அவங்களையும் கூப்பிட்டார். அங்கே வந்து ஜெயபிரகாஷ் நாராயண் ஒருத்தர், ஆனந்தகுமார்னு ஒருத்தர், அவங்க 2 பேரும் வந்தாங்க. நாங்கள் 4 பேரும் உட்காந்தோம். ஹெல்த் செக்ரட்டரி கேட்டார், இந்த மாதிரி அவங்கக்கிட்ட மருந்து இருக்குதுங்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க? நான் தான் சொன்னேன், எங்ககிட்ட மருந்து இல்லை சார். அவங்க மருந்து இருக்குதுங்கிறாங்க. மருந்து இல்லைன்னும் போது எங்களை நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இருக்குதுங்கிறாங்க, ட்ரை பண்ணட்டுமே, என்ன தப்பு? எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து குருதிப்பாண்டுன்னு ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதில் வந்து ஒரு நோயை பற்றி அந்த பகுதியை எடுத்து காட்டினா எய்ட்ஸ் எப்படி வருங்கிறது வந்து 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது, கவிதை வடிவில். நான் சொன்னேன், சார் இவ்வளோ அழகாக தமிழில் கொடுத்துருக்காங்க, ஏறத்தாழ எய்ட்ஸை பற்றி என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அத்தனையும் அதில் இருக்குது சார். அப்படின்னா அந்த மருந்துக்கு பலன் இருக்கும். அதனால் அவங்க ட்ரை பண்ணட்டும். எங்ககிட்ட இல்லை. அவர் ஹெல்த் செக்ரட்டரி இன்பசாகரன் தான் சொல்கிறோம், உங்ககிட்ட மருந்து இல்லைல்ல,
ஆமாம். அப்போ நான் யார்கிட்டயும் மருந்து சாப்பிட்டேன், நீ ஏன் அப்ஜெக்ட் பண்ணுற? நாங்கள் அப்ஜெக்ட் பண்ணல சார், ஓகேன்னோம். உடனே தான் டிபி சானிட்டோரியம், தாமரை டிபி சானிட்டோரியத்தை அந்த இடத்தைய ஒரு வார்டை ஒதுக்கி கொடுத்து அதில் வந்து அதை ட்ரை பண்ணாங்க. துரதிருஷ்டவசமாக சக்ஸஸே ஆகலை. அதுக்குள்ளார எங்களுக்கு மெடிசன் வந்துருச்சு. இன்றைக்கி எய்ட்ஸ் காணாமே போயிடுச்சு. கொரோனா வந்து அதான் பெரிய ஸ்டார் வந்து ரஜினி வந்த உடனே மற்ற ஸ்டாரெல்லாம் காணாமல் போன மாதிரி இது எய்ட்ஸ் வந்த உடனே மற்ற இந்த டிபி கிபி எல்லாம் காணாமல் போச்சு. காணாமல் போய் இதை கொடுத்தாங்க. அந்த மருந்துகள் பலன் அடிக்கலை. எங்ககிட்ட மருந்து வந்துருச்சு. நாங்கள் மருந்து கொடுத்ததுக்கு பிறகு இன்றைக்கி வந்து எய்ட்ஸுங்கிற நோய் வரல. கொரோனா வந்தப்புறம் ரஜினி வந்தப்புறம் மற்ற நடிகர்கள்லாம் காணாமல் போன மாதிரி எய்ட்ஸும் காணாமல் போயிடுச்சு. அதனால் இதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஃபுட் அண்ட் ட்ரக் இதில் கமிட்டியில் அதை கொடுத்து இந்த அம்மா கிளைம் பண்ணுறது உண்மைதானாங்கிறத பார்த்து அது உண்மை இல்லைன்னா அந்த மருந்தை தடை பண்ணணும். அந்த அம்மா கிட்ட இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கணும். அப்படி சரியாக இருந்ததுன்னா நீங்களே பர்மிஷன் பண்ணி கவர்மெண்ட்டை தயாரிக்கலாமே. கவர்மெண்ட்டை தயாரிக்கலாம் அல்லது உதவி பண்ணலாம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுறதுனால ஒருத்தரை பாதிக்கப்பட்டார்னா சட்டம், இதுக்கான சட்டங்கள் இருக்கா? அந்த மருத்துவம் சஜஸ்ட் பண்ணவங்கள ஆக்ஷன் எடுப்பாங்களா அவங்க மேலே? எதுவும் லைசன்ஸை ரத்து பண்ணிடுவாங்க. மருத்துவராக இல்லாத பட்சத்தில் கைது பண்ண வேண்டியதுதான். போலி மருத்துவர்னு கைது பண்ண வேண்டியதான். பதஞ்சலி முனிவர் அப்படி தானே கைது பண்ண சொல்லி உத்தரவு போட்டாங்க. அப்புறம் பெரிய இடம் நாட்டினுடைய 2 பெரிய தலைவர்கள் A1 A2 2 பேர்த்துக்கும் தொடர்பு உள்ளவர். அப்புறம் எப்படி கை வைக்க முடியும்? அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் வேண்டவர். 4000 கோடி ரூபாய் வாரிட்டு போயிடுச்சு, அவ்வளோதான். யார் கேட்க முடியும்? எத்தனையோ லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் போகிறது, அதோடு சேர்த்து இதை அடிச்சுட்டு போக வேண்டியது. அதனால் ஆக்ஷனும் எடுக்க முடியும், நடவடிக்கை எடுக்க முடியும். இப்போது தவறுதலாக வந்து இந்த அப்போது முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பிரசவ கேஸில் மருத்துவருடைய தவறு நடந்ததுன்னா அவங்க லைசன்ஸ் அப்புறம் பண்ணிடுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது பண்ணுறாங்க. அதெல்லாம் உண்டு. இப்போ ஃபெமினைன்னு அவங்க ஒரு பிராண்டு வந்து வச்சுருக்குறாங்க. அதில் வந்து அவங்களோட சானிடரி நாப்கின்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 10 நாப்கின்ஸ்க்கே வந்து 249 ருபீஸ் போல் வச்சு விற்கிறாங்க. இப்போ சானிடரி கேருங்கிறது நிறைய கம்மியாக இருக்குது, நிறைய பேரால் ஆக்சஸ் பண்ண முடியலன்ற பிரச்சனைகள் வந்து. ஏன் ஆக்சஸ் பண்ண முடியலன்னா கிளாத்ஸ் யூஸ் பண்ணுற சானிடரி நாப்கின்ஸ் விலை ஜாஸ்திங்கிறீங்களா? அதை வாங்க முடியாத அளவு காஸ்ட்லியாக இருக்குதா? அதை சொல்ல வரீங்களா? ரைட், ஓகே. இன்னும் நிறைய பேருக்கு அதை பற்றின எஜுகேஷன் இல்லை. இப்படி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆனால் சானிடரி நாப்கின்ஸோட ரேட்டை 249 ருபீஸ் அளவுக்கு வச்சு நயன்தாரா விற்கிறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க ஒரு பெரிய நடிகை, விமன் எம்பவர்மெண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அதை கம்மி பண்ணி விற்கலான்றது பல பேரோட கருத்தாக இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஏமா, ஏன் நயன்தாரா செஞ்ச நாப்கின் தான் வாங்கணும்? உங்களுக்கு ஏதாவது ரூலா இல்லையா? ஏற்கனவே இல்லை. எவ்வளோ சீப்பாக 5 ரூபாய்க்கு கிடைக்குதுமா நாப்கின்னு. ஒரு கம்பெனி ஒன்று இருந்தது, அவங்க நாப்கின் வெண்டிங் மிஷின் எங்கள் காலேஜில் வச்சோம். 5 ரூபா போட்டிங்கன்னா நாப்கின் வந்து விழுவும். வேயிங் மிஷினில் இது போடுற மாதிரி, எடை பார்க்குற மிஷினில் கார்டு வந்து விழுவுற மாதிரி 5 ரூபா போட்டால் அந்த நாப்கின் சைஸ் தான். 5 ரூபா 5 ரூபா காயினை போட்டிங்கன்னா வந்து விழுவும். அன்ஃபார்ச்சுனேட்லி அது சக்ஸஸ் ஆகலை. எங்கள் பெண்கள் வந்து இது இங்கே இருந்தால் கூட வெளியில் போய் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. லேடிஸ் ஹாஸ்டலில் வைக்கிற 2 மிஷினை இவங்க வெளியில் கடைக்கு போகும்போது வாங்கிட்டு வந்துட்டாங்க. சக்ஸஸ் ஆகலை. தியேட்டர்லாம் வச்சாங்க. அதனால் ஏன் நயன்தாரா அது 240 ரூபா விற்கிறது? அது உங்களுக்கா பண்ணாங்க? அதை அம்பானி பொண்ணுக்கும் அதானி பொண்ணுக்கும் பண்ணதுமா? அது நீங்கள் அதில் போய் முட்டிக்கிட்டு இது பண்ணுறீங்க. 5 ரூபாய்க்கு கிடைக்கலன்னு சொல்லுங்கள், தப்பு. கிடைக்கும் போது நீங்கள் ஏன் போகிறீங்க? கள்ளச்சாராயம் மாதிரி தான். டாஸ்மாகில் கிடைக்குது, கொழுப்படுத்து போய் கள்ளச்சாராயம் வாங்கி குடிச்சிங்கன்னா யார் சாவத்தான் வேணும். கடையில் 5 ரூபாய்க்கு கிடைக்கும் போது நீங்கள் என்னத்துக்கு 240 ரூபா போட்டு? உங்களுக்கு திமிரு இல்லை? நயன்தாரா இதையும் கட்டிக்கிட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங்கு. பெண்களுக்கு அதுக்கே அந்த ஃபீலிங் வரும். ஆண்களுக்கு வந்து அர்த்தம் இருக்குது. நீங்கள் அதுக்கு அலையிறீங்க. இப்போ இந்த பேட்ஸ்க்கான ரேட் எல்லாம் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரெகுலேஷன் ஏன் வரணும்? அவன் உங்களுக்கு செய்யலை. நம்ம மாதிரி மிடில் கிளாஸுக்கோ ஏழைகளுக்கோ அவங்க செய்யலை. அவங்க கன்சியூமர்ஸ் வேறு. 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் இட்லி வாங்கினீங்கன்னா 200 ரூபா தான், 300 ரூபா தான். டீ கடையில் வந்து 10 ரூபாய்க்கு கொடுக்குறானேன்னு 5 ஸ்டாரில் போய் கேட்கக்கூடாது. 5 ஸ்டார் பண்ணுறது வந்து கோடீஸ்வரனுக்கு. உங்களை யாரும் அங்கே போக சொன்னா? பஃபே லஞ்சு 1200 ரூபா மினிமம். உங்களை யாரும் அங்கே போக சொன்னா? மாத சம்பளம் அவனுக்கு பண்ணுறாங்க, நீங்கள் அதை போய் வாங்குறீங்க. 5 ரூபாய்க்கு கிடைக்கலன்னு சொல்லுங்கள்.
கிடைக்கலன்னு சொல்லுங்கள், இதுக்கு அரசாங்கம் ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லுங்கள், பண்ணலாம். 5 ரூபாய்க்கு கிடைக்கும் போது உங்கள் கொழுப்படுத்து நயன்தாரா சொல்கிற 250 ரூபாய்க்கு வாங்கணுன்னாக்கா உங்கள் திமிர், அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? டாஸ்மாக் கடை திறந்து சாராயத்தை விற்கிறாங்க, நீ கொழுப்பெடுத்து போய் கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் ஊற்றி குடிச்சு செத்தாக்கா யார் பொறுப்பெடுத்துக்கிறது? உன் திமிர் தானே அது. நயன்தாராவது வாங்கலைன்னாக்கா என்ன பீரியட்ஸை சரியாயிடுமா? இல்லை அது என்ன எக்ஸ்ட்ரா இது இருக்குது சொல்லுங்க பாங்க. அந்த காலத்தில் பெண்கள் வந்து கந்த துணியை கட்டிக்கிட்டாங்கம்மா, அவ்வளோதான். எத்தனை காலத்துக்கு முன்னாடி பேட் வந்தது? எங்கள் காலத்தில் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் வீட்டுக்கு தூரம் ஆகிட்டாங்கன்னா பெண்கள் வீட்டுக்குள்ளார வரக்கூடாதுன்னு ஒரு கட்டம் இருந்தது, தெரியுமில்ல உங்களுக்கு? எங்கள் அம்மாலாம் போய் வெளியில் உட்காந்துருவாங்க, வெளியில் உட்காந்துருவாங்க, 3 நாள் உள்ளே வர மாட்டாங்க. அதுதான் அன்னைக்கிறது. இன்றைக்கி வந்து அந்த பேச்சே கிடையாது. இட்ஸ் அ நார்மல் ஃபிசியலாஜிக்கல் ஃபினாமினா, ஒரு நார்மல் இயற்கை இது. அதை என்னத்துக்கு அவங்க வீட்டுக்குள்ளார வரக்கூடாது ஏன் தடுக்கிற அப்படின்னாங்க. இப்போ கூட கோயிலுக்குள்ளாரெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை, ஆனால் வேண்டாங்கிறாங்க. ஏன் போகிற புனிதத்தை கெடுக்காத அப்படின்னு. இப்போ சோட்டானிக்கரையில் இருக்கிற அந்த அம்மன் வந்து அதுக்கு பீரியட்ஸ் வரும் தெரியுமா? துணி மாற்றுவாங்க சிலைக்கு, அதுக்கு அந்த மகிமை இருக்குதுன்னுவாங்க. ஐயா உண்மையே போய் தெரியாது அந்த இது. அதனால் இது வந்து ஃபிசியலாஜிக்கல் ஃபினாமினா. அன்னைக்கு இருந்த காலம் வேறு, இன்றைக்கி இருந்த காலம் வேறு. அன்றைக்கி வந்து கந்த துணியை கட்டிட்டு துடைச்சி போட்டு அவங்க சரி பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி மாடர்னாக வந்து பல்வேறு வகையான இதை பண்ணி அதை டிஸ்போஸ் பண்ணுறதே இன்றைக்கி பெரிய விஷயமா இருக்குது. பெருசாக இருக்க வந்து நம்ம வந்து டாய்லெட்டில் போட்டு இது பண்ணிட்டு அந்த டாய்லெட்டை அடைக்க ஆரம்பிச்சது. அதனுடைய விளைவு தான் சின்னதாக பண்ண ஆரம்பித்தாங்க. சின்னதாக போட்டு டாய்லெட் ஃப்ரீயாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கழிப்பாக இது கழிவறையில் போட்டு பண்ணுற மாதிரி. நயன்தாரா பண்ணுறது வந்து அம்பானி குடும்பத்துக்கு அதானி குடும்பத்துக்கு பண்ணுறாங்க, நமக்காக இல்லை. அது நான் வாங்கி தர மாட்டேன். எனக்கு கட்டுப்படி ஆகாது. 5 ரூபாய்க்கு கிடைக்கும்போது நான் என்னத்துக்கு 240 ரூபா போட்டால் தான் வாங்கணும்? என்ன உபயோகம்? அதை ஒரு தடவை யூஸ் பண்ணி தூக்கி எறிகிற ஒரு விஷயத்தை. எவ்வளவோ டிஸ்போசபிள் வந்துருச்சு. டிஸ்போசபிள் அவ்வளோ இருக்கும்போது என்னத்துக்கு 200? அது உங்கள் திமிரை காட்டுது. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஓகே சார், இப்போ பேக் டு இந்த மருத்துவர்கள் மாதிரி இவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு அதை பற்றி பேசுவோம். இது வந்து சமந்தா இவங்கெல்லாம் கூட இந்த பட்டியலில் இணைகிறாங்க. இந்த மாதிரியான போக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? இந்த பட்டியலில் இணைகிறாங்கன்னா எந்த பட்டியலில்? இந்த மாதிரி மருத்துவர்களாக மாறி இது பண்ணுறது. சமந்தா கூட ஹைட்ரோஜன் பெராக்சைடு சம்திங் அந்த வென்டிலேஷன் இதை கூட சஜஸ்ட் பண்ணாங்க. இப்போ அதை வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணது என்ன சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, மருத்துவர் சொல்லி தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஏதோ வியாதியில் மாட்டிக்கிட்டாங்கன்னாங்க, அதுக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நீ மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது வந்து ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி லிவர் டாக்டர்ன்ற மாதிரி ஒருத்தர் கூட பேசியிருந்தார். இதுதாம்மா நம்ம அதுக்கு எங்கள் மேலேயும் ஒரு தப்பு இருக்குது. இன்றைக்கி டாக்டர்ஸ் அவ்வளோ சீப்பாக இல்லை. டாக்டர்கிட்ட போகிறதுனாவே லட்சக்கணக்கில் ஆகிடுதுங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் எழுதுகிறோம், லேபெல்லாம் பிச்சு ஒத்திடுறாங்க, கட்டுப்படி ஆகலை. அதனால் என்ன ஆகுதுன்னா மருந்து கடையில் போய் அந்த ஃபார்மசிஸ்ட் சொல்கிற மருந்து வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், டாக்டர்கிட்டே வர்றதில்லை. அது மாதிரி போயிட்டுருக்குது, காஸ்ட்லி ஆகிட்டு இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நடிகை சொல்லும்போது அதை கேட்கறதுக்கு போகிறாங்க. அது ஒரு இது. இப்போது போலியோங்கிற வந்து பக்கவாத நோய், குழந்தைகளுக்கு வந்த இது பக்கவாத நோய், இன்றைக்கி அது இல்லை. அதுக்கு வந்து அந்த போலியோ சொட்டு மருந்து போட்டுக்கணுன்றதுக்கு வந்து விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணும்போது சினிமா நடிகை மனோரமா அவங்க தான் அதை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க, அந்த விளம்பர படத்தில் நடித்தாங்க. அந்த மருந்துக்கு பேர், அந்த சொட்டு மருந்துக்கு பேர் மனோரமா மருந்துன்னு பேர் வந்து அந்த அளவுக்கு பாப்புலர் ஆச்சு. இன்றைக்கி வந்து உலகத்தில் அது இல்லாமல் போனதில் வந்து அந்த முக்கியமான தொண்டை ஆற்றியதில் மனோரமாவுக்கும் ஒரு பங்கு உண்டு. அதனால் நான் அது மாதிரி இவங்க வந்து சமந்தா வந்து சில விஷயங்கள் சொல்கிறாங்க, அதை பார்த்துட்டு சில பேர் அதை பயன்படுத்தி நன்மை அடைஞ்சாங்க, நல்லது தானே. அவங்க அதை ப்ரமோட் பண்ணுறாங்க, தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. அது சரியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மருத்துவத்தில் மாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க, எனக்கு குணம் ஆகிட்டதுங்கிறதுனால உங்களுக்கு குணம் ஆகும்னு நீங்கள் எடுக்க முடியாது. அது வந்து இண்டிவிஜுவல் இடியோசின்க்ரஸின்னு பேர். தனிப்பட்ட மனிதனுடைய வேறுபட்ட இது அனுபவம் அப்படி தான் வரும். அதனால் அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு தான் நம்ம மருத்துவத்துக்கு போகணும். இதெல்லாம் வந்து எவ்வளவோ சொல்லலாம், இதுக்கு மேலே பேசினாக்க நீ பொழைக்கிறதுக்காக பேசுகிறடாம்பிங்க. எங்களுக்கு என்ன போகுது, மாட்டிக்கிட்டு முடிங்க. உயிர் பொழைக்கணும்னு உங்களுக்கு ராசி ஜாதகம் இருந்ததுன்னா உண்மையை சொல்லணுன்னாக்க நான் பகுத்தறிவு பேசுகிறவன் தான்.
என்னுடைய மருந்துகளாலேயோ என்னுடைய சிகிச்சையினாலேயோ நீங்கள் தப்பிக்கிறது கிடையாது. உங்களுக்கு ஆயுசு இருந்தால் நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க, அவ்வளோதான். அது என்னுடைய மருந்துகள் ஒரு நம்பிக்கை தான். உங்களுடைய உடலில் தெம்பும் திராணியும் இருந்து உங்களுடைய உடலுக்கு அந்த மருந்தை ஏற்றுக்கொள்ளுகிற சக்தி இருந்தால்தான் என்னுடைய மருந்து வேலை செய்யும். மருந்து கொடுக்கறதுனால நீங்கள் பிடிச்சிடணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே சார். இப்போ மோஸ்ட் ரிலையபிள் மருத்துவ முறையாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? லைக் அலோபதி, ஆயுர்வேதா, சித்தா என்னென்னமோ இருக்குது. நீங்கள் எதை சொல்கிறீங்க? இன்றைக்கி அலோபதி தான்மா இருக்குது. தினசரி அதில் ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குதுமா. இப்போ இன்றைக்கி கொரோனாவை யார் கண்டுபிடிச்சா? கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்கிட்ட மருந்து இருக்குதுங்கிறான். ஏன் அது முந்தின நாள் ஏன் சொல்லலை? எய்ட்ஸ் இருக்குதுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சோமா இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட மருந்து இருக்குதுன்னு சொல்கிறேன். ஏன் அது முதல்ல சொல்லலை? அருமையான பாடல்கள் இருக்குதுமா. திருப்பி நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளா காதல் நோயாளன் போல்னு ஆழ்வார் பாடுறாரு 1200 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன அர்த்தம்? வாளால் அறுத்து சுடினும், வாளால் அறுத்துன்னா சர்ஜிக்கல் ரிசெக்ஷன். ஒரு கட்டிய சர்ஜரி கத்தி போட்டு அறுக்கிற, வாளால் அறுக்கிற. சுடினும் காட்டரைசேஷன் ஆஃப் த வூண்ட். அதுக்கப்புறம் தையல் போட்டு சூடு வச்சு அந்த புண்ணை ஆத்திரம். சர்ஜரி 2 லைனில் சொல்லிவிட்டான் ஆழ்வார் 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளா காதல் நோயாளன் போகும். அப்படி எல்லாம் என்ன குடும்பப்படுத்தினா கூட டாக்டராக இருக்கிறவங்க மேலே நான் எப்படி காதல், ஒரு நோயாளி எப்படி ஆசையோடு இருக்காங்களோ அந்த மாதிரி ஆசையை திருமாலே உன்மேல் நான் வைக்க வேண்டும்னு ஆழ்வார் பாடுறார். திருவள்ளூரை சேர்ந்த திருமலிசை ஆழ்வாரோ யாரோ தான் பாடினார். பெரிய ஆழ்வார். சர்ஜரி இருந்ததுமா நம்மக்கிட்ட, சர்ஜரி இருந்தது. இன்னொன்று அந்த பாட்டு எனக்கு மறந்து போச்சு. அறுவை சிகிச்சையின் போது ஊசியில் வந்து நூல் கோத்து இது பண்ணுறாங்க. அந்த ஊசி எங்கெல்லாம் போதோ அதுக்கு பின்னாடி அந்த நூலும் போகுது. அது மாதிரி இறைவா நீ சொல்கிற வழியில் நான் பின்னாடி வருவேன் அப்படின்றார். அறுவை சிகிச்சை செஞ்சு தையல் போடணுங்கிறதெல்லாம் நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் பாட்டு எழுதியிருக்கிறோம். எங்கே போச்சு? இன்றைக்கி இந்தியன் மெடிசன் சொல்லிட்டு இப்போ இது பண்ணுறவங்களாம் கழுத்தில் ஸ்டெத் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஸ்டெத்துக்கும் இந்தியன் மெடிசன் ப்ராக்டிஸுக்கு என்ன சம்மந்தம்? ஊசி போடுறாங்க, ஊசிக்கும் இந்தியன் மெடிசனுக்கு என்ன சம்மந்தம்? அந்த பேரை போட்டுக்கிட்டு நீ அலோபதியை ப்ராக்டிஸ் பண்ணுற. வைத்திய முறையில் தப்பு இல்லைம்மா, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதா சொல்லி பல போலி ஆஸ்மாக்கள் வந்துட்டாங்க. அதுதான் அந்த முறைகள் அழிஞ்சு போனதுக்கு காரணம். எமர்ஜென்சி மெடிசனுங்கிறது அலோபதியில் தான் இருக்குது, வேறு எந்த சிஸ்டத்திலுமே கிடையாது. அதனால தான் அது உலகம் பூரா அக்செப்ட் ஆகுது. தினசரி அதில் ஒரு ஆராய்ச்சி நடக்குது, தினசரி ஒரு புது கண்டுபிடிப்புகள் நடக்குது. இன்றைக்கெல்லாம் சர்ஜரி வந்து ஒரு வேடிக்கையான விஷயமாக மாறிடுச்சு. எங்கள் காலத்தில் ஒரு சர்ஜரின்னு வந்தாக்கா 1 மாதம் படுத்துருக்கணும் படுக்கையில். இன்றைக்கி அது கிடையாது. எனக்கு ப்ராஸ்டேட் சர்ஜரி நடக்குதுன்னா இதில் பண்ணுறாங்க, எண்டாஸ்கோப்பியில் தான் பண்ணுறாங்க. போய் படுக்கிறேன், முதுகில் ஊசி குத்தணும். எனக்கு அது கொஞ்சம் கூட லைக் பண்ணாத ஒரு விஷயம், உயிர் போய் உயிர் வர்ற விஷயம். அதுக்கு சர்ஜரியே பரவாயில்லைங்கிற அளவுக்கு வேதனை கொடுக்கக்கூடிய விஷயம். நான் போய் உட்காடுறேன், அது காலெல்லாம் மரத்து போகும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்றாரு சர்ஜன், அந்த அனிசட்டிஸ்ட்டு. நான் சொன்னேன் அதெல்லாம் ரைட்டுங்க, நீங்கள் போடுங்கன்னு. போட்டுட்டுங்க. குத்துனது எனக்கு தெரியல. மாடர்ன் டெக்னாலஜி அவ்வளோ மாறி போச்சு. எனக்கு முதுகில் குத்தி இருக்காரு, எனக்கு தெரியல, கால் மரத்து போச்சு. உடனே அந்த லேப்ராஸ்கோப்பி அந்த இதை உள்ள குழாயை சொருவுறாங்க. கம்ப்யூட்டரில் அப்படியே வருது. அந்த லேப்ராஸ்கோப்பிக்கு உள்ளார கேமரா இருக்குது, கட்டிங் நைஃப் இருக்குது, சூச்சரிங் லேசர் இருக்குது, இவ்வளவும் இருக்குது. அந்த கேமரா அப்படியே உள்ளே போகிறத அப்படியே காட்டுது. நான் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னுடைய சர்ஜரியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவருடைய ப்ராஸ்டேட் இவ்வளோ பெருசு நிற்கிது. இவர் அப்படியே அந்த லேசரில் கட் பண்ணுறாரு. அது தூளாக உடையுது. அதை இன்னொரு டியூப் அப்படியே உறிஞ்சிக்கிட்டே வருது, ப்ளீட் ஆகுது, ரத்தம் வருது. அதை வந்து அந்த லேசர் டக்குன்னு உடனே சீல் பண்ணுது. நான் சொல்கிறேன், சார் அந்த ப்ளீடிங் பாயிண்ட் பாருங்கள். நான் ஏன் சர்ஜரி, என் உடம்புல நடக்கிற சர்ஜரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். 1/2 ஹவரில் முடிச்சிட்டார். முடிச்சுட்டு சாயந்தரம் 1 மணிக்கு முடிஞ்சது. 5 மணி வரையும் என்னுடைய யூரின் சிறுநீர் எப்படி வருதுன்னு பார்த்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் வந்துக்கிட்டு இருந்தது. சிவப்பு கலர் இருந்தால் கொஞ்சம் மஞ்சள் கலர் ஆச்சு. அப்புறம் ஏதாச்சு 5 மணிக்கு யூரின் கிளியர் நார்மல் வீட்டுக்கு போகணும். டிரைவிங் சர்ஜரி முதல்ல ப்ராஸ்டேட் சர்ஜரினாக்க 1 மாதம் படுத்துருக்கேன். டெக்னாலஜி மாறி போச்சு.
அதே தான் இன்றைக்கி பிரசவத்துக்கு வந்து என்ன பெரியார் தான் அந்த காலத்தில் சொன்னார். அவர் தான் அதை முதல்ல சொன்ன ஒரு டெஸ்ட் பேபியை பற்றி. பெண்கள் மாத்திரம் ஏன் 10 மாதம் சுமக்கணும், குழந்தைய தூக்கி ஒரு சோதனை குழாயில் போட்டு வச்சு அதில் வளர்த்து அப்புறம் தூக்கி பெற்றுக்க வேண்டியதானே. அவர் தான் அதை சொன்னார். அதை கேள்விப்பட்டு தான் ஸ்வீடன் நாட்டில் வந்து யாரா இந்த பெரியார்னு 1930 சொன்னார். அதை யாரா இந்த பெரியார்னு சொல்லிட்டு அதனால தான் ஸ்வீடன் நாட்டில் வந்து பெரியார் ஸ்டடீஸ்னு ஒரு தனி செக்ஷனே ஆரம்பித்தான். இன்றைக்கி சொல்கிற அந்த டெஸ்ட் பேபியெல்லாம் அன்றைக்கி பெரியார் சொன்னது. இதை சொன்னால் உடனே அந்த அவங்கெல்லாம் வந்துடுவாங்க. பெரியார் கிடைச்சாரா, சுசுருதா சொன்னார், அவர் சொன்னார், ஏதாவது கதை விடுவானுங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் இருந்தது. ஏன் போச்சு? நீ சூட்டுக்கோட்டை போட்டுக்கிட்டு ஸ்ட்ரெத்தை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற சித்தவரி பார்க்க வேண்டிய வேலையாது. 19 நாடி இருந்ததுமா. பித்த நாடி, வாத நாடி, கப நாடி, சுர நாடின்னு 19 நாடி, கர்ப்ப நாடின்னு 19 நாடி இருந்தது. இப்போ நாடி பார்த்து சொன்னாங்கம்மா. ப்ரெக்னென்ட்டு, டிபி, ஹார்ட் அட்டாக் எல்லாம் சொன்னாங்க. விட்டுட்டியே, ஏன் ஸ்ட்ரெத்தை நீ கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டியே? அதனால தானே போயிடுச்சு. சிஸ்டத்தில் எல்லாம் இருக்குது, இவங்க ப்ராக்டிஸ் பண்ணல. அது யார் தப்பு? யார் தப்பு? அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். ஓகே சார், மருத்துவம் தொடர்பான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப நன்றி. இன்னொரு இன்டர்வியூவில் நம்ம தெளிவாக பேசலாம் சார். தேங்க்யூ. இப்போ நம்ம தெளிவாக பேசலான்றீங்க? இல்லை, விரிவாக பேசலாம். தேங்க்யூ சார்.